விசில் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது நம்ம வீட்டு செஃப். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம ஆழ்வார் திருநகரில் இருக்க ஃபாத்திமா அம்மா வீட்டில் இருக்கோம். ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷை தான் அவங்க நமக்கு சமைச்சு கொடுக்க போகிறாங்க. வாங்க என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்? பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சரிம்மா, சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? என்னம்மா போடுறோம்? இது டால்டா. டால்டா 2 ஸ்பூன் அளவுக்கு போடலாமா? இந்த டால்டா போட்டேன். இப்போ எண்ணெய் ஒரு 300 கிராம் ஊற்றும். எவ்வளோ சிக்கனுக்கு? 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கன். ஓ சரி. இப்போ இது காஞ்ச உடனே இதெல்லாம் போடுறோம். மசாலா எல்லாம் போட்டுடலாம்ல. பட்டை போட்டிருக்கோமா? பட்டை போட்டோமா? இதை போட்டோம். அன்னாச்சி முக்கு இதை போட்டோம். கல்பாசி கொஞ்சம், கிராம்பு, எல்லாத்துக்கும் இவ்வளோ அளவு தான். 2 கிலோ 2 சிக்கன்னா இவ்வளோ அளவு போடும். ஏலக்காய். இது இப்போ போடக்கூடாது. இது வெடிக்கணும் நல்லா. முடியும். முடியும். இப்போ சிக்கன் வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருக்கீங்கல்ல, என்னெல்லாம் மசாலா போட்டிருக்கீங்க? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு போடு, இஞ்சி பூண்டு 2 கிலோக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர். அதை வெறி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் எவ்வளோமா போடணும்? அதுக்கு ஒரு கரண்டி போட்டால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டால் போதும்ல. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் இது? அது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கும். இப்போ நம்ம ஊற வச்சோம்ல, தாலி கூட சரியாது. இப்போ இது வெடிச்சிருக்குமா? இது எவ்வளோ நேரம் ஆகணும்? நல்லா வெடி. ரெண்டு கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெங்காயம். 1.5 கிலோ வெங்காயம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கணும். மூடி வச்சிடலாமா? நல்லா வேகணும் வெங்காயம். வெங்காயம் எவ்வளோ நேரம் வதக்கணும்? நல்லா வதங்கணும். வெங்காயம் தான் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி, அது மாதிரி. நீங்கள் சின்ன வயசுலேயே சமைக்க கற்றுக்கிட்டீங்களா இல்லை கல்யாணம் ஆன அப்புறம் தான் சமைச்சிங்களா? கல்யாணம் ஆனப்பட்ட எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லி கொடுப்பாங்க. கல்யாணம் அனுப்பி எங்கள் மாமியார் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப அடுப்பாண்டே விட மாட்டாங்க. குழந்தைங்களாம் பெற்ற உடனே அவங்கவுங்க எவ்வளோ வேலை இருக்குது. ஆமாம். இப்போ இது எவ்வளோ தண்ணிமா வைக்கணும்? 2 கிலோ அரிசி வச்சிருக்கோம். 2.5 கிலோ தண்ணி வை. 2 கிலோ தண்ணி. நீங்கள் யார்கிட்ட இருந்து பிரியாணி பண்ண கற்றுக்கிட்டீங்க? எங்கள் மாமியார். மாமியார் கிட்ட இருந்து. அவங்க நல்லா பண்ணுவாங்க. அம்மா, இப்போ எல்லாருமே பிரியாணி பண்றாங்கல்ல, ஆனா ஏன் இப்போ பாய் வீட்டு பிரியாணி மட்டும் ரொம்ப டேஸ்டா இருக்கு? நீங்க ஏதாவது சீக்ரெட்டா மசாலா போடுறீங்களா இதுல? அது வெங்காயம் வதங்கணும், மசாலா வதங்கணும். சில பேர் இப்படி போட்டதுனால ருசி வருது. வதங்கத்தில் தான் இன்னும் கொஞ்ச நேரம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோமா? இப்போ இது எவ்வளோமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்? அதில் 2 ஸ்பூன் போட்டுருந்துல. 10 ஸ்பூன். 10 ஸ்பூன் பிரியாணியில் போடணும். இதில் நல்லா சேவக்கணும். இப்போ தக்காளிலாம் எப்போ போட போகிறோம்? அதெல்லாம் கொஞ்ச நேரம் போட்டு இது வதக்கிட்டு தான் போடணுமா? கொஞ்ச நேரம் வதங்க. அந்த எண்ணெய் வெங்காயம் எல்லாம் இதில் பிடிக்கணும். அப்புறம் போடணும்.
இது எவ்வளோ நேரம் வதங்கணுமா? அதான் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாமா? ஆ. இப்போ தக்காளி போட்டு ம். எவ்வளோ கொத்தமல்லிமா போடணும்? ஒரு கட்டு. ஒரு கட்டு. புதினா ஒரு கட்டு. பச்சை மிளகாய் ஒரு 4 போடு. ஆ, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்ல? பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதுலேயும் போட்டுக்கிறேன். அதுலேயே போட்டிருக்கோம் கொஞ்சம். மஞ்சள் தூள், சில்லி பவுடர், வரமிளகாத்தூள். முதல்ல நம்ம உப்பு போட்டு உப்பு ஸ்டார்டிங்ல போட்டோம். இப்போ இது வதங்குற வரைக்கும் மூடி வச்சிடணுமாம்மா? கொஞ்ச நேரம் வதங்கணும். இப்போ இது எவ்வளோ நேரம் வதங்கணுமா? ஒரு 10 நிமிஷம். ம். எத்தனை எலுமிச்சை பழமா போட்டிருக்கோம்? 1.5 எலுமிச்சை பழம் 2 கிலோக்கு. முதல்ல 1 லிட்டர் ஊற்றிக்கணும் தண்ணி. இது முதல்ல வேக வச்சுக்கணும். அப்புறம் தண்ணி பாத்திரத்தை ஊற்றிட்டு அப்புறம் சிக்கன் வேகணும்ல? ஆமாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இது எவ்வளோ நேரம் கொதிக்கணுமா இப்போ சிக்கன்? 15 நிமிஷம். 15 நிமிஷம். இப்போ இது எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கமா அரிசி? ஒரு 1/2 மணி நேரம்னா வரும். 1/2 மணி நேரம். இது என்ன அரிசி? பாஸ்மதி. பாஸ்மதி அரிசி. உப்பு போடணும்ல? கொஞ்சம் போடணுமா? பார்த்து. ம். ஏம்மா எண்ணெய் ஊற்றுறோம்? அப்பதான் பிடிக்காது. அடி பிடிக்காம இருக்கவா? தம் வைக்க போறோமா இப்போ? இப்போ இது எவ்வளோ நேரம் வைக்கணுமா தம்ல? ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் இறக்கிடலாம்ல? அம்மா இந்த பேப்பர் ஏன் வச்சிருக்கோம் இதுல? பேப்பர் தான் ஆவி வெளியே வராமல் இருக்கு, அதனால வச்சு மூடி வச்சிடணும். குக்கர்லேயும் செய்யலாம். பெரிய குக்கர் இருக்கும். அதனால அடி பிடிக்குது குக்கரில் வச்சு. பாத்திமாமா நமக்காக சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி சமைச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். நிஜமாவே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. எப்போவுமே சொல்லுவாங்கள்ல பாய் வீட்டு பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்குன்னு. இந்த தடவையும் அதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்ஸ்.